புரட்சி தலைவி அம்மாவின் 78வது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு வரும் 24ஆம் தேதி ராமநாதபுரம் மாவட்டம் கோட்டைமேடு பகுதியில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா பங்கேற்கும் அம்மா பிறந்தநாள் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவுக்கான பணிகள் முகூர்த்த கால் நடும் நிகழ்ச்சியுடன் தொடங்கியுள்ளது. புரட்சி தலைவி அம்மாவின் ஒவ்வொரு பிறந்தநாளின் போதும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா ஏராளமான ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். அந்த வகையில் புரட்சி தலைவி அம்மாவின் 78வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு வரும் 24ஆம் தேதி ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன் அருகே கோட்டைமேடு பகுதியில் உள்ள திடலில் அம்மா பிறந்தநாள் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்நிகழ்ச்சியில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா பங்கேற்று ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்புரையாற்ற உள்ளார். இதனை முன்னிட்டு பொதுக்கூட்டம் நடைபெறும் திடலில் இன்று காலை அம்மா பிறந்தநாள் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவுக்கான பணிகள் சிறப்பு பூஜை மற்றும் முகூர்த்த கால் நடும் நிகழ்ச்சியுடன் தொடங்கியுள்ளன. இதனைத் தொடர்ந்து விழா மேடை அமைப்பதற்கான பணிகள் நடைபெறுகின்றன. முகூர்த்த கால் நடும் நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள், மகளிர் அணியினர், தொண்டர்கள் பங்கேற்று விழாவுக்கான பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். பசும்பொன் அருகே கோட்டைமேடு பகுதியில் வரும் 24ஆம் தேதி நடைபெறவுள்ள அம்மா பிறந்தநாள் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவின் உரையை கேட்பதற்காக ஒட்டுமொத்த தமிழக மக்களும் அஇஅதிமுக தொண்டர்களும் எதிர்நோக்கி காத்திருக்கின்றனர். அம்மா பிறந்தநாள் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவுக்கான முகூர்த்த கால் நடும் நிகழ்ச்சியை தொடர்ந்து பசும்பொன்னில் உள்ள பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திருமகனாரின் திருக்கோவிலில் சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திருமகனாரின் திருவுருவச் சிலைக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா சார்பில் மாலை அணிவிக்கப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது.